அவன் அமெரிக்கால இருக்கான், கனடால இருக்கான். ஏன் 7 வயசுலயே சனி பகவான் ஒரு கிரகத்துல ஒரு ஜாதகத்துல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தொடுதோ அந்தந்த விஷயத்த செய்வாங்க. அது எதுல உச்சம் இருந்தோ, இப்போ சனி பகவான் புதனை தொட்டுதுன்னா அவனை நல்லா படிக்க வைப்பான். அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா இன்ஜினியரிங், அதே மாதிரி குரு நல்லா இருந்ததுன்னா கேஷியர் டிபார்ட்மெண்ட் பேங்க்கு அனுப்புவாங்க. வெளிநாடு போனோம்னு கிடைச்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆல்டர் பண்ணி படிக்க வைப்பாங்க. ஸோ அவங்க யாரும் தோத்து தான் சரித்திரமே இருக்காது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறான் அவன் எங்கே தொண்ணாமல இருக்கான், என்னப்பா பண்ணுறான் அவன் எங்கன்னா குடிச்சிட்டு பார்த்துன்னு இருப்பான். ஏன் நம்மளாம் வாழ தகுதி இல்லையா? நமக்கெல்லாம் வாழ தகுதி இல்லையா? இருக்குது. நம்ம பெரியவங்களை மரியாதை கொடுக்கறது இல்லை. யாரு அவங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை நம்ம மதிக்கணும், பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். பெரியவங்கன்னு ஏன் சொல்றோம், முதியவர்கள் ஏன் சொல்றோம்? வயசாயிட்டா விஷயம் கிடையாது, அனுபவசாலி புத்திசாலி அவங்க தான் பெரியவங்க. வயசாயிடுச்சு எல்லாருக்கும், அவங்க முதியவங்க தான். வாழ கத்துக் கொடுக்க தெரியாதவங்க தான் முதியவர்கள் தான். வாழ கத்துக் கொடுக்குறவங்க தான் பெரியவர். பெரியவர்னா வாழ கத்துக் கொடுக்குறோம். உங்க யார் யார் வாழலையோ அவர்களுக்கு வாழ கத்துக் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆசிரமம். யார் யாரெல்லாம் வாழலையோ வாழ்க்கையை கத்துக் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆசிரமம். குழந்தைகளை பராமரிச்சு அவர்களுக்கு எந்த நிலை போகணுமோ அந்த நிலைக்கு ஒரு காலத்துல குருகுல கல்வின்னு ஒண்ணு இருந்தது. அது இருக்கும்போது எல்லாருமே நல்லாதான் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறேன்னு ஆங்கிலேயம் உள்ள போந்தா நாசமா போச்சு. குருகுல கல்வினா அனைத்துமே கத்துக் கொடுப்பான். ஒரு குரு அவனுக்கு எது வருமோ அதெல்லாம் கத்துக் கொடுப்பான். அவன் வெளில வந்துட்டான்னா அற்புதமா இருக்கு. இப்ப நம்ம ஆளுங்களா எங்க இருக்காங்க, முதல்ல குருவை மதிக்கிறதே இல்லையே. குருவை பின்பற்றினால் மட்டும்தான் ஒருத்தர் தெளிவா இருப்பான். இப்ப பாருங்க, இத்தனை குருமார்கள் இருக்காங்க, இவர்களோட வழியில நானும் இன்று. இப்போ உங்க ஹிஸ்டரியை சொன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா நீங்க உங்களை மதிச்சதே இல்லை. முதல்ல குருவை மதிக்கணும், அப்புறம் உங்களை மதிக்கணும், தாய் தகப்பனை மதிக்கணும், பெரியவர்கள் சொல்ற கதைகளை படிக்கணும், கதைகளை மதிக்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்படி நடந்தா லைஃப்ல சக்சஸ் தான். நன்றி. ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வர்.